ஃபிட்னஸ் ப்ளஸ் வீலா சேனல் அன்புடன் வரவேற்கிறேன் தோழர்களே. காலை வணக்கம். வீடியோவோட மொதல் நாள் என்ன தோழர், எப்போ பார்த்தாலும் ஒரே நாள் தான் சொல்ல வித்தியாசமாக மொதல் நாள் சொல்கிறேன் பாருங்களா. ஆமாம் தோழர், வீடியோவோட மொதல் நாள் தான். 2 நாள் வீடியோ சேர்த்து வச்சு ஒரே வீடியோ மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா, இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா 700 800 1000 அந்த ரேஞ்சில் எடுப்பேன். ஃபுல்லாக ஒர்க் பண்ணது அப்படியே காட்டுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் நம்மளை அந்தளவுக்கு ஒர்க் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா காலை 6லேருந்து 9 மணி வரைக்கும் நல்ல மழை. இது வியாழக்கிழமை 16ஆம் தேதி மே மாதம் நல்ல மழை 2024 எல்லாத்தையும் சொல்லிட்டப்பா. நல்லா பார்த்தீங்கன்னா மழைன்னா பெரிய மழை கிடையாது, ஒரு தூரல் நல்ல மதமாக இருக்குது, கூலிங்காக இருக்குது. தூரல் பார்த்தீங்கன்னா நனைகிற மாதிரி தூரல் போடுது, லோட்டு 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 லோட்டு. இது விடுறனால என்னென்னா நனைஞ்சிட்டு கூட நான் ஒர்க் பண்ணிவிடுவேன். வண்டியை நனைஞ்சால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது தண்ணி உள்ள சைலன்ஸில் பிரச்சனை கூட அது கூட சரி பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைலு. அதில் லொட்டு லொட்டுன்னு உழுதா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகிடுது, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. அது எனக்கு மொபைல் இல்லைன்னா என்கிட்ட ஒரே ஒரு மொபைல் தான், அதுவும் போச்சுன்னா அவ்வளோதானே. அதனால் பார்த்தீங்கன்னா மொபைலுக்காக மட்டும்தான் ஒர்க்கு கொஞ்சம் நான் அப்பப்போ ஸ்டாப் பண்ணி வைக்கணும் எல்லாமே. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இப்போ மழை பெய்யுது அப்படின்னா நான் வேறு வேலை பார்த்துருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் நம்ம பேசணும். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் நான் எங்கேருந்து எடுத்தேன்னா மாதவரத்துலேருந்து எடுத்தேன். மாதவரத்தில் பிக்கப்பு ட்ராப் பார்த்தீங்கன்னா நேராக இங்கே திருமணம் மெட்ரோ ஸ்டேஷனில் முடித்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்ற இந்த சைடில் வந்தேன், பக்கத்தில் தான் வந்தேன். மழை பெஞ்சிட்டே இருந்தது. சரி தான் நம்ம டிஃபன் சாப்பிட்றது ரெகுலரான சாப்பிட்ற ஏரியா இந்த இடத்துல டிஃபன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கு நான் டிஃபன் கடை இருக்கும் கிடைக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக இது இப்போ இருந்தது 10 மணிக்கு ஓகே டிஃபன் சாப்பிட்டேன். இப்போது 2 விஷயம் நம்ம வீடியோவில் பேசி ஆகணும் தோழர். ஒன்று பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ ரேட் கார்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லோட் ஷேர். இதை பற்றி நம்ம பேசுவோம். அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு நான் போகும்போது நான் பேசுகிறேன். அப்பப்போ பார்த்தீங்கன்னா தூள் போட்டு தான் இருக்குது. வேலை கோவிந்தா தான் நினைக்கிறேன். ஏன் சொல்ல வரேன் அப்படி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நான் அங்கே அண்ணா நகரில் முடித்தேன்ல, அண்ணா நகரில் ஆர்டர் முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் நடுவில் மழை பெஞ்சிட்டு நிற்கிது. ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மாதிரி தூள் போடுது, ஒரு சில ஏரியா பார்த்தீங்கன்னா கப்சிப்புன்னு இருந்தது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் முடித்த பிறகு ஒரு ஆர்டர் உடனே வந்தது, ஓலாவில் தான் வந்தது. அங்கே பிக்கப் பண்ணி ட்ராப் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் ட்ராப் பண்ணிவிட்டு கிலோமீட்டர் கணக்கு பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் அந்த மாதிரி எக்ஸாக்டாக தான் வந்து அதுக்கான அமௌண்ட் 75 ரூபா எனக்கு வந்துச்சு. எக்ஸ்ட்ரா 5 ரூபா டிப்ஸ் கொடுத்தாரு, 80 ரூபா கொடுத்து முடிச்சிட்டாரு. சேப்பாக்கில் இறக்கிட்டு உடனே பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் வந்து ஓலாவில் 2மே பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு. ஒரு ஆர்டரு உடனே ஆர்டர் பிக்கப் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாரு. அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிவிட்டு கால் பண்ணி கேட்டேன், சார் வரலாமான்னு கேட்டேன். பாப்பா அப்படின்னாரு. கரெக்டாக கிட்ட போனேங்க. அதாவது அந்த கஸ்டமர் தான் கன்ஃபார்ம் பண்ண, கையில் மொபைல் வச்சுருந்தாரு, அப்படி இப்படி பார்த்துருந்தாரு. கரெக்டாக அவர் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சார் ஓலாவான்னு கேட்கலான்னு போகிறதுக்குள்ளே டக்குன்னு கேன்சல்டுன்னு வந்துச்சு மெசேஜ். ஐயோ சாமியா சார், அவர்கிட்டே கேட்டேன், சார் ஓலா புக் பண்ணிங்களோ? ஆமாப்பா. ஏன் சார் கேன்சல் பண்ணிங்கன்னு மெதுவாக தான் கேட்டேன். இல்லைப்பா மழை பெய்யுது எப்படி 2 வீலர் போகுது அதை யோசிச்சுட்டு இருந்தேன். சார் அங்கேயே நீங்கள் அப்படின்னா, இல்லைப்பா எனக்கு மழை பெய்யும் தெரியாதுல்ல அப்படின்னா. ரைட்டு, இதுக்கு மேலே நம்ம பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். அந்த இடத்த விட்டு நவுந்து ஒரு 100 மீட்டருக்கு தள்ளி போய் நின்ன தோழர். எனக்குன்னு அப்பா என் தலைவன் இருக்காயா, வி ஃபாஸ்ட்டு போட்டிருக்கலாத குறைய வி ஃபாஸ்ட் அப்பப்போ தீர்த்து வைக்கிறான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வி ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா, அடித்தா மொட்டை இல்லை குடிமி. அது என்ன அடித்தா மொட்டை குடிமின்னு கேட்டிங்கன்னா, வந்த ஆர்டரு பக்கத்தில் ஆர்டர் இருக்கும், லைனாக லொட்டு பக்கத்தில் இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டரும் பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் 44 கிலோமீட்டர் இப்படிலாம் வரும். பக்கத்தில் ஆர்டரே இருக்காது. இல்லைன்னா ஆர்டர் வந்தால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லொச்சன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரிச்சி ஸ்ட்ரீட்டு, ஒன்று ஆரியபுரம், ஒன்று மயிலாப்பூர் இப்படி இருந்தது. ஆரியபுரம் மயிலாப்பூரும் கொஞ்சம் எனக்கு டிஸ்டன்ஸ், நான் நிற்கிற இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். எனக்கு ரிச்சி ஸ்ட்ரீட்டு 1.5 கிலோமீட்டர் கொஞ்சம் இது கொஞ்சம் கஷ்டம் தான். ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போகிறது பரவாயில்ல, நம்ம போயிடுவோம். ரிச்சி ஸ்ட்ரீட் அப்படி ஒன்றும் கஷ்டம் இல்லை. மழை டைம் தானே, கண்டிப்பாக கஸ்டமர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு கால் பண்ணேன் கஸ்டமருக்கு. எப்பா நீ ஒன்றுமே இல்லை, ரிச்சி ஸ்ட்ரீட்டில் உள்ளே வந்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அது பக்கத்தில் போய் நில்லு, அந்த ஸ்டேஷன் பூத் போலீஸ் புக்கு பக்கத்தில் நின்றுட்டு எனக்கு கால் அடி, பையனை அனுப்புகிறேன், பார்சல் கொடுக்குறேன், வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு நேராக மணலி எங்கள் வீட்டுக்கிட்டேயே தொடர். சூப்பர், வேலை முடிஞ்சிச்சு. நான் சொன்னேன் இன்றைக்கி வேலை கோவிந்தானு. நான் எடுத்ததே மொத்தமே பார்த்தீங்கன்னா இது எப்படி பார்த்தீங்கன்னா 150 ரூபா கிட்ட வரும். அங்கே தான் டெலிவரி சார்ஜ் வாங்குற மாதிரி இருக்கும். சின்னதாக ஒன்றுமே இல்லை, டேப்பு மாதிரி ஒரு ரவுண்டாக ஸ்பீக்கர்னு நினைக்கிறேன், அதை கொடுத்தாங்க, அதை பேக்கில் வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு போகிறேன் தொடர், அங்கே முடிச்சிடுவேன். சார் ரைட்டு, என்னோடய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். இப்போது நம்ம ரேப்பிடோ ரேட் கார்டு பற்றி நம்ம பேசி ஆகணும் தொடர். பொதுவான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், இதை பற்றி இப்போ பேசி ஆகணும். ரேப்பிடோ பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். ஆனால் ரேப்பிடோ ரேட் கார்டை பற்றி நம்ம பேசவே இல்லை என்றைக்குமே. ரேப்பிடோ ரேட் கார்டு நல்லா ஒன்று விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. கிலோமீட்டருக்கு 9 ரூபா, அதாவது 0 to 999 கிலோமீட்டர், 999 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர், அவ்வளோ தூரம் ரேப்பிடோலேருந்து டெல்லிக்கு போவாங்களோ. சரி ரைட்டு, அதை கொஞ்சம் ஓவராக வளரிட்டேன், மன்னிச்சிக்கோங்க. கிலோமீட்டருக்கு 9 ரூபா தோழர். இது கட்டுப்படி ஆகுமா? என்னோடய கேள்வி என்னன்னா, கட்டுப்படி ஆகுமா? கட்டுப்படி ஆகவே ஆகாது தோழர். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கிலோமீட்டர் 10 ரூபா 11 ரூபா தான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும். போர்ட்டர்லாம் அப்படி கொடுத்துட்ருக்காங்க. எக்ஸாக்டாக 200 ரூபா பெட்ரோல் போட்டோமா, 1000 ரூபா எடுத்தோமா, 8 ரூபா நம்மளோட வருமானமா அப்படின்ற
இருந்த காலம் போய் 300 350 பெட்ரோல் போட்டோமா 700 800 எடுத்தோமான்ற காலம் தான் இப்போ இருக்குது ரேப்பிடோவில் ஒர்க் பண்ணுறதுனால. இப்போது இது மட்டும் இல்லை, ரேப்பிடோ தான் அதிகமாக ஆர்டர் வரவும் செய்யுது. ஓலாவையும் ஊபர்லேயும் ரேப்பிடோவில் வர அளவுக்கு ஓலா ஊபரில் ஆர்டர்ஸ் வர மாட்டேங்குது. காரணம்னா இவங்க ரேட்டு கம்மி பண்ணுறதுனால கஸ்டமர்ஸு அதை பார்த்துட்டு எது ரேட்டு கம்மியோ அதை தான் புக் பண்ணி போகிறாங்க. 10 கிலோமீட்டருக்கு 100 ரூபா ஓலாவில் காட்டும், அதே இதில் வந்து 90 ரூபா காட்டும். கஸ்டமர் எதில் போவான்? இதில் தான் போவாங்க. கஸ்டமர் மேலே தப்பு கிடையாது, எது 10 ரூபா கம்மியாக இருக்கோ அதுதான் போவாங்க. இப்போது அதிகமாக அதனால் அதில் ஆர்டர் வருது. அது மட்டும் இல்லை, டிரைவர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொறுமையாக நம்மளால் இருக்க முடியுமா ஒரு ஏரியாவில்? ஏன்னா இருக்க முடியாது, நம்மளுக்கு வெயில், நம்மளால் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும்? எதில் ஆர்டர் வருதோ அதுதான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில். இதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் நம்மளால், அதாவது மோஸ்ட்லி ஃப்யூச்சரில் நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா தனியார் வேலைக்கு மறுபடியும் எல்லாருமே போக நிலமை வந்துடும். இது சத்தியமாக நடக்க போகுது. ஏன் அப்படி பார்த்திங்கன்னா, ஆப் ரேட்டு கம்மி பண்ண பெட்ரோலு விலைவாசி எல்லாமே அதிகமாகுது. நம்மளோட வருமானம் 400 500 தான் இப்போதைக்கு இருக்குது. 1000 ரூபா இப்போ நான் ஒரு நாளைக்கு நான் வருமானம் எடுத்தாலும் 300 350 பெட்ரோல் போடக்கூடிய காலம் சத்தியமாக வரும். ஏன்னா நம்மளோட வண்டி தேய்மானம். புதுசாக எத்தனை பேர் வண்டி வாங்க முடியும்? பழைய வண்டி வச்சுக்கிட்டு தான் இன்னும் ஓட்டிகிட்டு இருக்கோம் எல்லாருமே. இப்போ என் வண்டியை பார்த்தீங்கன்னா 65 கிலோமீட்டர்கிட்ட மைலேஜ் கொடுக்குறது போய் இப்போ 55 60 கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்குது. 50 55 இன்னும் ஃபியூச்சர் 50 ஆகிடும், எந்த 40 40 ஆகிடும். என் வண்டி அப்படியே போயிடும். என் வண்டி எவ்வளோ தான் ஓட்டுறது? இவ்வளோ தான் ஓட்டினா என்ன தாங்க மாட்டேன். என் வண்டி எத்தனை பேர் உட்கார வச்சு ஓட்டுறோம்? ஓலா ஊபர்னா கூட கொஞ்சம் லீனான ஆளுங்கள் வருவாங்க. ஆளுங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுக்கான இது, ஏன்னா ஐடி பசங்க அந்த மாதிரி அதிகமாக வருவாங்க, கொஞ்சம் லீனான. ரேப்பிடோ இஷ்டத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க? ஹெவி வெயிட்டாக நிறைய பேர் வருவாங்க. அதனாலே வண்டியை நாஸ்தி ஆகிடும். நீங்கள் வேணால் மார்க் மை வேர்ட்ஸ், நல்ல வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் எல்லாருமே பெட்ரோல் கட்டுப்படி ஆகலன்னு சொல்லிட்டு, எல்லாருமே முக்கால்வாசி பேர் பெட்ரோல் கட்டுப்படி ஆகலன்னு சொல்லிட்டு தனியார் வரும் வேலைக்கு நிறுவனங்களுக்கே வேலைக்கு போக போகிறோம். ஏன்னா அதில் 10,000 15,000 சம்பளம் உட்காந்தே வேலை பார்க்கலாம். இதில் ஓட்டி கையில் கிடைக்க போதே அந்த 400 500 தான். அதுக்கு நம்ம அந்த தனியார் நிறுவனங்களே நம்ம 15,000 சம்பளம் 10,000 சம்பளம் நம்ம உட்காந்து நம்ம சம்பாதிச்சுட்டு போகலான்ற மைண்ட் செட் ஒரு நாளைக்கு வரதான் போகுது. இப்படி பண்ணால் அது வேலைக்கு ஆகாது. ரேட் கார்டு கம்மி பண்ணாங்கன்னா சத்தியமாக வேலைக்கே ஆகாது. இது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. நான் கிலோமீட்டருக்கு 9 ரூபா பார்த்தேன். அது மட்டும் இல்லை, ஒரு சில கிலோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வேணும்னா கொடுப்போம், 4 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்போம் ஒரு கிலோமீட்ரு. அது சொல்ல முடியாது, அதுவும் போகிறத பொறுத்து தான்ப்பா அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அதில் ஒரு மெசேஜ் ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது ஜிஎஸ்டி. எப்பா சாமி இதெல்லாம் பார்த்து பேசணும்னா தலை சுற்றுது. வானா ரைட்டு. ரேப்பிடோ பற்றின விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். இதுதான் ஆக்சுவலாக ரேப்பிடோன்னு இல்லை, ரேட் கார்டு. எந்த ஒரு ஆப்புமே ரேட் கார்டை கம்மி பண்ணாங்க. ரேட்டை கம்மி பண்ணணும்னு நினச்சாலே சத்தியமாக சொல்கிறேன், யாருக்குமே அது கட்டுப்படி ஆகாது. யாரும் வேலை செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல, வேலை செய்ய முடியாத சிச்சுவேஷன். ஒன்றுமே முடியாது. ஐயோ இது பெட்ரோல் எனக்கு வேலைக்கே ஆகாது, இது முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன் வரும். யார் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் எலக்ட்ரிக் பைக் காசு கொடுத்து 1.5 லட்ச ரூபா 1.25 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்க முடியும்? ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு உள்ள 70,000 80,000 இருந்தாலும் நம்மளால் வாங்க முடியும். 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபா கொடுத்து நம்ம எப்படி வாங்குறது? சரி, அப்படியே 1,50,000 பைக்கு நீங்கள் எலக்ட்ரிக் பைக் வாங்குறீங்கன்னா கூட எத்தனை கிலோமீட்டர் கொடுக்கும்? 100 கிலோமீட்டர் கொடுக்கும். 100 கிலோமீட்டரில் நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? 800 700 தான் 700 சம்பாதிக்க முடியுமா? அது கூட நம்ம பார்த்து ஆர்டர் எடுத்தால் தான் அந்த 700 800 சம்பாதிக்க முடியும். இந்த சரௌண்டிங்கில் தான் போகணும். லாங் ஆர்டர் போயிட்டோம்னா நம்ம எப்படி ரிட்டர்ன் வர்றது, சார்ஜ் ஸ்டேஷன் எங்கே போய் தேடுறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த எலக்ட்ரிக் பைக்கில் இருக்குது. அதை பற்றி பேசணும் இன்னும் லென்த்தாக போவோம். அது போவோம், கம்பராமாயணம் ராமாயணம் மகாபாரதம் போகும். இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் இதுதான் தோட நான் சொல்ல வரேன். நான் ஆதங்கத்தில் பேசலை, வருத்தத்தில் பேசுகிறேன். ரேப்பிடோ ரேட் கார்டு ஏற்றினா தான் எல்லோரும் நல்லா ஒர்க் பண்ண முடியும். ஓலா ஊபர் இவங்க 2 பேர் பாருங்க, இவங்க ரேட் கம்மி பண்ணிட்டாங்க. அவங்க என்ன ரேட் கம்மி பண்ணிட்டா இருக்காங்க? அவங்க கரெக்டாக அவங்க வேலையை கொடுத்துருக்காங்க. ஆர்டர் வருதோ இல்லையோ, இதுதான் என் ரேட்டு, நீ வரதா இருந்தால் வா, இல்லைன்னா விட்டுரு அப்படின்ற சுச்சுவேஷனில் கரெக்டாக போயிட்டுருக்கு. இவங்க அப்படி கிடையாது. ஒன்று இறங்கினா டிரைவர் பக்கம் இறங்குறாங்க, இல்லை கஸ்டமர் பக்கம் இறங்குறாங்க. இறங்காதீங்க. தொழில்னால் இறங்கவே கூடாது. இறங்க என்னாகும் அப்படி பார்த்தீங்கன்னா அடிமட்ட வாழ்க்கை தான் நம்மளுக்கு வரும் தோழர். நான் ஏதாவது தப்பாவோ வார்த்தை தப்பாக பேசுந்தாலோ மன்னிச்சிடுங்க. ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேருக்கு சொல்கிறத வச்சு நான் உங்கள்கிட்டே சொல்கிறேன். எனக்கு நடக்கிற கஷ்டங்களும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை, எனக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை, எனக்கு நான் செய்வேன். இப்போ இவங்க ரொம்ப ரேட்டை இறங்கிட்டு போனாங்கன்னா எனக்கே வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். சுத்தமாக வேறு ஏதாவது வேலை தான் நான் பார்க்கலான்னு இருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பாதி வேலையை நான் கம்மி பண்ணிட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியும், டெய்லி வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் வீடியோவும் கம்மி பண்ணிட்டேன். அதிகம் கவனிச்சிங்களா? ஓகே தோட, நம்ம இதோ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு
அடுத்தது நம்ம பார்ப்போம் தோழர். நான் அது இதோட நாளைக்கு தான் அப்படியே கண்டினியூ ஆகும் தோழர். காலை வணக்கம். வீடியோட 2வது நாள் மணி பார்த்தீங்கன்னா இப்போ 10 மணிக்கிட்ட ஆக போகுது. மழை பார்த்தீங்கன்னா நல்லா தலை பேரிஸ் சைடு, அதாவது வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி காலைல 10 மணிக்கிட்ட யாராவது இந்த ஏரியா சைடு வந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். மழை பார்த்தீங்கன்னா தலை பெஞ்சது, நினைக்கிற மாதிரி மழை நல்லாவே பெஞ்சது. ரோடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஒருத்தர் இருக்கார், அவரும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு சின்ன யூடியூபர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர் கிடையாது. அவரும் ட்ரை பண்ணுறாரு போதுக்கு, இந்த மாதிரி பண்ணுறப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படி இப்படின்னாரு. நான் என்ன ப்ரோ பண்ணுறது, நீங்கள் பேச நான் என்ன பேசுகிறேன் அதே மாதிரி நீங்கள் பேச அப்படின்னு சொன்னேன். இப்போ அவரை மீட் பண்ண போகிறேன். ஏன்னா அவர் சின்ன ஒர்க்கும் வேறு சைடில் எனக்கு கொடுக்குறாரு. அதனால் அவரை மீட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த வேலை நம்பி நம்ம ஒர்க் பண்ண முடியாது. இதை நம்பி பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு குழப்பி விடும், ஆர்டர் பார்த்தீங்கன்னா வருது, சின்னதாக கேன்சல் ஆகுது. இது மட்டும் இல்லை, காலைல நான் 6 மணிலேருந்து வண்டி எடுத்து தோழர். 6 மணிக்கு நீ வண்டி எடுத்து தோழர். ஏன்னா வேலை நேரத்தில் இல்லையா, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வண்டி எடுத்தேன். 6 மணிலேருந்து 7:20 ஆச்சு. 1 மணி நேரம் 1 மணி நேரம் வளருதுப்பா. 1.5 மணி நேரம் சும்மாவே இருந்தோம் தோழர். எதுக்கு 1:20? 1.5 மணி நேரம் சும்மாவே இருந்தோம் தோழர். எதுலேயுமே வரல, ஓலாலையும் வரல, ஊபர்லேயும் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவை சும்மா தான் ஆன் பண்ணேன். சும்மா டக்னு ஆர்டர் வருது தோழர். ஒரு ஆர்டர் லாங் ஆர்டர் ஒன்று வந்தது. வேறு வழி இல்லாமல் தான் நான் எடுக்கிறேன் ரேப்பிடோலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா முந்திலாம் வந்தால் எடுத்துருவோம் அப்படின்னு, இப்போலாம் இன்ட்ரெஸ்ட்டே போச்சு. வேறு வழி இல்லாமல் எடுக்கிற சுச்சுவேஷன் தான் ரேப்பிடோ. மற்றபடி பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஒர்க் பண்ணுற மாதிரி ஐடியாவே இல்லை, சத்தியம் இது. இங்கே வந்து நான் என்ன பண்ணால், பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா மாதவரம், ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ராப்பு. எங்கன்னா நம்ம டாக்டர் பிரசன் நகர் ரோடு இருக்குது பார்த்தீங்களா. சரி, ஐயோ எனக்கு இந்த மலையில் எல்லாருக்கும் வெயிலில் மூளை குழம்பும், எனக்கு மலையில் மூளை குழம்புது. ஏன்னா இந்த ஆர்டர் வந்துட்டு கேன்சல் ஆகுதுல, அந்த குழப்பம். எங்கே என்ன ட்ராப்னா பெசன் நகரில் வந்து ட்ராப்பு தொடர். கிட்டத்தட்ட 22-23 கிலோமீட்டர் கிட்ட போனோம் தொடர். ஆனால் நான் கலெக்ட் பண்ண அமௌண்ட்டு 200 சில்லற, அதாவது 200 ரூபாய்க்கு மேலே 210 ரூபாய்க்கு கீழே. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் அமௌண்ட் கலெக்ட் பண்ணேன். எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. முடிஞ்சால் இமேஜும் போட்டு விட்றேன் பாருங்கள். அங்கே முடித்த உடனே நேராக பார்த்தீங்கன்னா இங்கே மணடி, அதுவும் பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர் கிட்ட வந்தேன். ஆனால் எனக்கு வந்தது 118 ரூபா வந்தது. என்ன கணக்கு தொடர் இது? கிலோமீட்டருக்கு 9 ரூபான்றக்கா இப்படியா? போங்கப்பா, எனக்கு பேசி நேர்த்தி பேசினே தொண்டை தண்ணி வத்துது. இன்றைக்கி நான் அதை பேசி என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போதில்லை. அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் போட்டு டிரைவர் மீட் பண்ணேன். அவர் சொன்ன விஷயத்த நான் சொல்கிறேன். ஐயோப்பா சாமி, அதுலேயே போயிடலாமான்ற மாதிரி மைண்ட் செட் இருக்குது. சரி தொடர், இப்போ நான் அந்த வேலையை முடிச்சுட்டு டிஃபனை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏதாவது ஆர்டர் எடுத்தேன் அப்படின்னா நான் சொல்கிறேன், சரிங்களா? தொடர் இப்போ பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ பாஸில் ஒரு ஆர்டர் வந்தது. எங்கேருந்து எங்கே பிக்கப்பு ட்ராப்பு அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். 17 கிலோமீட்டர் காமிச்சது. எதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பலிக்கேன்லேருந்து நான் லாஸ்ட்டாக இப்போ ஃப்ரெண்டை போய் மீட் பண்ண சொன்னல. திருப்பலிக்கேனில் அவரை மீட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ பாஸில் வந்தது. உடனே எடுத்து விட்டேன். அங்கே பிக்கப் பண்ணிட்டு நேராக பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸில் போய் நம்ம ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குது. ரெட் ஹில்ஸில் ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா நேராக வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்னும் மழை பார்த்தீங்கன்னா நல்லா விட்டு பெய்யுது தோழர். நேற்றோட இனி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. விட்டு பெய்யுது அங்கங்கே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை தான் கேடுது. பாருங்கள், என்னோட இதே பாருங்கள், நல்லா மழை இதாக தான் இருக்கும். லென்ஸே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா மழை பெய்யுது, நல்லா தெரியும். லொட்டுன்னு வேறு விழுந்துட்டு வேறு இருக்குது. சார் ரைட்டு, இப்போது நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் தெரியுமா, நடுவில் வந்து போட்டோ டிரைவர் மீட் பண்ண சொன்ன தெரியுமா. மழை பெஞ்சிருக்கும், நானும் மீட் பண்ணேன். அவரும் பார்த்தீங்கன்னா அவரே தான் என்னை பார்த்துட்டு கேட்டார், ப்ரோ நீங்கள் இது பைக் டாக்ஸி இது போட்டோ டிரைவரான்னு கேட்டார். நான் யூனிஃபார்ம் போடலை, ஆனாலும் கேட்டேன். எப்படி கண்டுபிடிச்சிங்க? சும்மா கேட்கணும்னு தோணுச்சு. நீங்கள் அந்த பைக் ஸ்டாண்டு இதை வச்சு மொபைல் ஸ்டாண்ட் வச்சிங்களா, அதை வச்சு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். தொடர் அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு குரூப்பில் இருக்கார், வாட்ஸ்அப் குரூப்பில். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் கேட்டேன், நீங்கள் ஏன் போட்டு ஃபுல்லாக ஓட்டிங்களா? நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது நடுவில் நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி போட்டு நான் இப்போ ஓட்டுறது இல்லை தோழர். ஃபஸ்ட்டு நான் ஓட்டிகிட்டு இருந்தேன், இப்போ நம்ம ஓட்டுறது இல்லை, நான் நிறுத்திட்டேன். ஃபஸ்ட்டு நான் போட்டு தான் ஓட்டினேன், இப்போ ஓட்டுறது இல்லை அப்படின்னு நான் என்னை பற்றி சொன்னேன். ஏன் நிறுத்தினீங்க கேட்டார். இல்லை யூனிஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்க, அது மட்டும் இல்லை, அந்த யூனிஃபார்ம் பேக் வச்சுட்டு நான் வேறு சில வேலைகள் பார்க்குறேன், அது நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு நல்லா யூனிஃபார்ம் தேவையில்லை, நார்மலாக இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் அதுதான் மெயினாக பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதை நான் ஆன் பண்ணதே இல்லை, அன்இன்ஸ்டாலே பண்ணிட்டேன் அப்படி சொன்னேன். இல்லை ப்ரோ, நீங்கள் கூட கண்டினியூ பண்ணலாம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2000 எடுக்கிறாங்கன்னு சொன்னார். சும்மா அதெல்லாம் நம்ம பசங்க பீலாக விடுவாங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் நேராகவே சொன்னேன். உடனே அவர் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கார். அந்த ஸ்னாப்ஷாட் எடுத்ததை அந்த குரூப்பில் ஒரு பையன் ஒர்க் பண்ண அமௌண்ட்டு காமிச்சிருக்கான். ஸ்னாப்ஷாட் எடுத்து காமிச்சிருக்கான். அதை காட்டினார் தோழர். 2000 பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 11 மணி நேரம், 10லேருந்து 11 மணி நேரம், 10:53 நிமிஷம் நினைக்கிறேன். 10 மணி நேரம் 53 நிமிஷம், கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக கரெக்டாக 2000 எடுத்திருக்கார் தோழர்.
எனக்கு பார்த்தா ஷாக் ஆகிடுச்சு. அவர்கிட்ட கேட்டேன், என்ன அளவுக்கு எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம், எப்படி அது என்ன தான் பண்ணுறாரு அப்படிங்கிற. ஒரு நாள் மட்டும் தான் எடுத்த அமௌண்ட்டான்னு கேட்டேன். இல்லை டெய்லியும் அனுப்புகிறாரு அவர் அப்படின்னாரு. ஒரு நாளைக்கு 1900 காட்டுவார், ஒரு நாளைக்கு 2500 காட்டார். ஆனால் குறைஞ்சது 2000 எடுக்காமல் விட மாட்டார், டெய்லி 2000 எடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இமேஜை காட்டுறாரு தோழர். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன், அந்த ஒரு மாதிரி ஆகிட்டேன். 2000 பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி எனக்கு திக்கு புக்கு ஆகி போயிடுச்சு. ஏன்னா 1400 1500 எடுத்துருக்கேன், 2000 அப்பா. அவரோட கரெக்டான ஒர்க்கு டியூட்டி என்ன அப்படின்னு தெளிவாக என்கிட்ட சொன்னார். காலைல 7 மணிக்கு வண்டி எடுப்பாராம், சாயங்காலம் 6 மணி வரைக்கும் மேக்ஸிமம் ஒர்க் பண்ண வரான். 10 மணி நேரம் தானா. அது நடுவில் வந்து 1 ஹவர் என்னன்னா அங்கங்கே ரெஸ்ட் எடுப்பார் போதுக்கு. அவர்கிட்ட பேசியிருக்கேன்னு சொன்னார். பா சாமி, எனக்கு அப்படியே தூக்கி வாரி போடுச்சு. காலைல 7 மணிக்கு வண்டி எடுத்தாருன்னா சாயங்காலம் 5-6 மணிக்கு தான் முடிப்பாராம். தொடர்ந்து ஒர்க் பண்ணுவாராம், நடுவில் 1 ஹவர் மட்டும். ஆனால் நான் சொன்னேன், ஓகே தோழர் இதெல்லாம் ரைட்டு. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அவர் எல்லாத்துக்கும் ஒத்து போகிறாரு, அதனால் அவர் 2000 எடுக்கிறாரு. நானாக பார்த்தீங்கன்னா சில விஷயத்துக்கு ஒத்து போக மாட்டேன், 1000 கூட அதனால் எடுக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். அது என்ன தோழர், அதை என்ன ப்ரோ அவர் கேட்டார். எனக்கு தோழர்னா வந்து அது என்ன ப்ரோ ஒத்து போகிறது ஒத்து போகாதுன்னு அவர் என்னை பார்த்து கேள்வி கேட்டார். அதாவது ஒத்து போகிறதுனா என்ன மெட்டீரியல் வந்தாலும் எடுத்துகிட்டு போவார், அதனால் அவர் 2000 எடுக்கிறாரு. என்ன மாதிரி ஆளுகளாம் அது முடியாது இது முடியாது சொல்ல. ஏன்னா எனக்கு ஒரு வாட்டி கக்கூசை மாட்டி விட்டாங்க தோழர். அவர்கிட்ட நான் சொல்கிறேன் என் கதையை. ஒரு வாட்டி கக்கூசை மாட்டி விட்டாங்க தோழர், எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு தோழர். அந்த கக்கூசு வந்து நம்ம பின்னால் கட்டி விட்டுறாங்க, நம்ம பள்ளத்தில் போட்டு எடுத்தோன்னா லைட்டாக ஸ்க்ராட்ச் ஒன்றுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அது அவ்வளோதான், அதோட வறுத்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாங்க. எங்கன்னா கோடம்பாக்கத்தில், நான் அந்த கம்பெனி பேர் சொல்ல மாட்டேன். கக்கூசை கட்டி விட்டாங்க தோழர், லைட்டாக அது இப்போ போச்சு. அதுலேருந்து எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு தோழர். அதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஹெவி வெயிட் கொடுத்தாங்கனாலோ, இல்லை கண்ணாடி மாதிரி வெயிட்டு பெரிய வெயிட்டு, அதாவது பெருசாக வந்தாலோ இல்லை அகலமாக வெயிட்டு கம்மியாக இருந்து அகலமாக வண்டியில் வைக்கவே முடியாத அளவு கொடுத்தாங்கன்னா முடியாதுன்னுவேன், எடுக்க முடியாது, கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அதை எடுக்க முடியாதுன்னுவேன். அதனால் என்னால் 1000 தான் எடுக்க முடியுது. அவர் எதனால் அக்செப்ட் பண்ணுறதுனால தான் அவர் 2000 எடுக்கிறாரு. ஆனால் அவர் எடுக்க தப்பு இல்லை, அவர் எடுக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஃபோட்டோ ஸ்னாப்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சார் தோழர். ஆனால் இவரு ஒன்று காமிச்சது போக தோழர். இப்போ நான் உங்ககிட்ட நான் சொல்கிறோம், என்கிட்ட ஒரு கஸ்டமரு ஒரு வாட்டி போர்ட்டலை இப்போ இல்லை, நடுவில் ஒரு வாட்டி நடுவில் சும்மா ஒரு 7 வாட்டி அப்பப்போ ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். அப்போ வந்துட்டு நான் முடியவே முடியாதுன்னு 3 பாக்ஸ் கொடுத்தாரு தோழர். முன்னால் ஒரு பெட்டி, பின்னால் 2 பெட்டி, அவரே கட்டி கொடுக்குறேன் அப்படி இப்படின்னாரு. சார் அப்படிலாம் எடுத்து போக முடியாது சார், எனக்கு யாருக்குனே ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, கையில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, லெஃப்ட் ரைட்டு நல்லா திருப்ப முடியாது, இப்போ கொஞ்சம் இதாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அவர் ஏற்கனவே போட்ட டிரைவர் 4 பெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காராம் தோழர். அதை எடுத்து காட்டுறாரு தோழர் என்கிட்ட. அவர் ஃபோட்டோ எடுத்துக்காரு, அந்த போட்ட டிரைவரு முன்னால் 2 பாக்ஸு பின்னால் 2 பாக்ஸ் கட்டி எடுக்கிறத அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து என்கிட்ட அதை காட்டுறாரு. இந்த பாருங்கள் உங்கள் டிரைவர் தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு. நான் எங்கள் டிரைவர்லாம் எடுக்க மாட்டாருன்னு நான் சொன்னேன். இல்லைங்க எங்கள் டிரைவர்லாம் 2 பெட்டிக்கு மேலே எடுக்க மாட்டாங்க அப்படின்னேன். இங்கே பாருங்கள் உங்கள் டிரைவர் தான், போட்ட யூனிஃபார்ம் பாருங்கள், 4 பெட்டி அப்படின்னு 2 பெட்டி முன்னால் பின்னால் 2 பெட்டி எடுத்தது வந்து எனக்கு காமிச்சார் தோழர். இது நான் அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லணும்னு நினச்சேன், வீடியோவில் பதிவு பண்ணேன். 4 பெட்டிலாம் ரொம்ப ரிஸ்க்கு தோழர்லாம், இப்போ எடுத்து போகாதீங்க தோழர். காசு ஓகே ரைட்டு வருது இல்லைன்னு சொல்லாமல் எப்போனாலும் சம்பாதிச்சிக்கலாம், ஆனால் நம்மளுக்கு உயிர் முக்கியம். ரொம்ப சேஃபாக ஓட்டுங்க தோழர். ரொம்ப 4 பெட்டிலாம் ஓவர் தோழர். 3 பெட்டியே நான் வந்து சண்டை போட்டிருக்கேன். ஆனால் அதே நேரத்தில் நம்ம வேறு எதுலையா நம்ம சம்பாதிச்சிக்கலாம். இப்போ நான் நேற்று கூட சொல்லியிருக்கேன், நம்ம வேறு தனியார் நிறுவனங்களுக்கு தான் போகிற நிலமை தான் நம்மளுக்கு சுச்சுவேஷன் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி. அது ஆதங்கத்தில் பேசல, உண்மையாக தான் சொன்னேன். என்ன சேஃபாக ஓட்டுங்க தோழர், இதுதான் என்னோட சஜஷன். ஸோ நான் இன்றைக்கி நான் புதுசாக ஒரு டிரைவரை மீட் பண்ணேன். ஓகே தோழர், அவ்வளோதான் தோழர். இதோட பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பார்ப்போம். பாய்.